குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேஷராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, இதன் அடிப்படையில் தான் இந்த மாத பலனானது உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போது ராசி அதிபதி 8ஆம் இடத்தோடும் 5ஆம் இடத்தோடும் பாக்கியஸ்தானத்தோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான டைம் தான் அது. 8ஆம் இடம் மட்டும்தான் நெகட்டிவ், ஆனால் உங்களுடைய 8ஆம் அதிபதியும் அவர் தான். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் வக்ரமாக, குரு உச்சமாக, உடன் சுக்கிரன் இருக்கிறாங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி, 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் மேஷம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல் பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கிர பகவான் 4/7/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இரண்டாவதாக 7ஆம் தேதி 7/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் வக்ரகதியில் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு, அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் அடையுது. ஆட்சி பலத்தோடு புத ஆதித்ய யோகமும் அடையுது. 16/7/2026 அன்னைக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். 23/7/2026 அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடையுது மிதுன ராசியில் 3ஆம் இடத்துல. 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறார். அப்போ தான் வக்ரம் அடைய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இந்த மாதம் மேசராசிக்காரங்களுக்கு பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எண்ணமும் செயலும் சிந்தனையும் அனைத்துமே உங்களுடைய பொருளாதாரத்தை சேமித்து கொள்வதற்குண்டான ஒரு வழியில் தான் இருக்கும். இதனால் வரைக்கும் எவ்வளவோ விரைய செலவுகளாகிடுச்சு. 7.5 சனியில் முதல் பகுதி செலவுகளை கொடுக்க வேண்டியது, தொழில் அலைச்சல்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய செயல் இறுதியில் ஒரு சேமிப்பாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க, சேமிப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் முதல் 4 நாட்களுக்கு 4ஆம் இடத்துல திக்பலமாக குருவோடு இருக்கார். தப்பில்லை, நல்ல விஷயம்தான். ஆனால் 4ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாக 5ஆம் இடத்துக்கு போகுது. அங்கே கேது அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்குது. என்னதான் நீங்கள் சேமிக்கிறதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணாலும் அந்த சேமிப்பில் கொஞ்சம் குறைச்சல், பத்துலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பொருளாதாரம் சம்பாதிக்கிற காசு பணம் பத்துலையோ அப்படிங்கிற ஒரு பயமும் இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொருளாதார ரீதியான விஷயங்களில் எந்த விதமான புது மாற்றங்களும் இந்த மாதம் எடுக்கக்கூடாது. 2வது, ஒரு பெண்ணை நம்பி பொருளாதாரத்தில் பல மாற்றங்களை செய்யணும். சின்னதாக மாற்றம் இருந்தாலும் சரி, பெரிய மாற்றமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு முழுமையான ஏமாற்றத்தை தரும். ஸோ பொருளாதார விஷயங்களை, காசு பண்ண விஷயங்கள், உங்கள்கிட்ட இவ்வளோ காசு இருக்குன்னு பெண்கள்கிட்ட சொல்லவே கூடாது. கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அம்மாட்ட சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையுமே பெண்கள் அப்படின்னா எல்லாம் ஒன்று தான், பொதுவாக தான் சொல்லக்கூடாது. சொன்னால் அதுக்கு ரெடியாக செலவு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பொருளாதாரத்தில் கவனமாக தான் இருக்கணும். இந்த மாதம் உங்களால் சேமிக்க முடியும் கவனமாக இருந்தால். சரி, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, நான் பாசிட்டிவாக சொல்கிறதா நெகட்டிவாக சொல்கிறதா அப்படின்னு கேட்டால் இருக்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம், குடும்பத்தை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரனாகி 4/7/2026 அன்னைக்கு கேதுவை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ பயிற்சி ஆச்சுன்னா இந்த மாதம் முழுக்க சுக்கிரன் கேது இணைவு தான். அது முதல் 15 நாட்களுக்கெல்லாம் ரொம்ப வீரியமாகவே இருக்கும்.
இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எதுவுமே பிடிக்காமல் போகும், எதையுமே பிடிக்காமல் போதும், ஈவன் உங்களை கூட பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்ணாக இருந்தால் நகை நட்டு ஆபரணம் சேலை துணிமணி வாங்கி கொடுத்தீங்கனாலும் பிடிக்காது. ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான வாட்ச், நீங்கள் என்னோடய சௌரியத்துக்கு எப்படி வேணாலும் சந்தோஷமாக இருங்க, உங்களோட சுகம் தான் முக்கியம், உங்களுடைய மன நிறைவு தான் முக்கியம் உங்கள் ஒய்ஃப் சொன்னாலுமே அதுலேயுமே ஒரு திருப்தி இருக்காது. இதில் ஏதாவது பின்னாடி ஏதாவது பெரிய வெடி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அப்போ கணவன் மனைவி உறவுக்குள்ள இது விரிசலை தரும். இந்த உறவு வேணான்னு நினைக்கும். இந்த உறவு இருக்கிறனால தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும், அமைதி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். எவ்வளோ நாளைக்குன்னா ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஒரு 15 நாளைக்கு, அந்த ஜூன் 20 வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறீங்க. ஆனால் அந்த 15 நாட்களில் கடந்து போகிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உண்டு. முடிந்தளவு கோபதாபங்களை சுருக்கி கொண்டு துணைக்கு என்ன தேவையோ, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவது பிரிவினையை தடுக்கும். மேலும் மகாலட்சுமி வழிபாடு அல்லது காமாட்சி வழிபாடு பிரிவினையை இல்லாமல் செய்துவிடும். ஆல்ரெடி சண்டை சச்சரவாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த காலகட்டம் எந்த ஒரு முடிவுக்கும் போயிடாதீங்க, நெகட்டிவான முடிவுக்கு போயிடாதீங்க. காலம் தாழ்த்தி செய்வதே நல்லது. ரைட். வேலையில் எப்படி இருக்கும் சாமி? ஆல்ரெடி 7.5 சனி. உங்களுடைய 10ஆம் அதிபதியே சனி பகவான் தான். 6ஆம் அதிபதி புதன், அவர் வக்ரமாக இருக்கிறாரு. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு 23/7/2026 அப்புறம் வேலையிலிருந்து வந்த டென்ஷன், ப்ரெஷர், அந்த அலைச்சல் எல்லாமே கம்மியாகும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம், அதை செய்ய விடாமல் நம்மளை டம்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய தகுதி என்ன, அதை எல்லாம் புரிஞ்சுக்காமல் நம்மளை மிஸ்கைட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் கடந்த காலகட்டங்களில் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் 7/7/2026 23/7/2026 வரைக்கும் வேலையில் எவ்வளவு டைட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. அத்தனையும் உங்களுடைய துரிதமான செயல்பாடும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு வெற்றியை காண்பது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுவும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு வேலையில் பெரிய இஷ்யூகள் இருந்தாலும் சமாளித்து கொண்டு வந்துடுவீங்க. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக புது மாற்றங்களை நிறைய செய்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, அந்த திட்டத்தில் பிடிவாதம் மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிபரலாக ஹேண்டில் பண்ணால் வேலையில் தொந்தரவு இல்லை. சரி, சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோதான். எந்த அளவுக்கு நீங்கள் அலையிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட், பெனிஃபிட் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அலைச்சல் வெற்றியை தருகிறது, ஆதாயத்தை உண்டு பண்ணுகிறது. எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காண்டிருக்கிறீங்க, எதுக்கிட்ட அலைஞ்சிட்டு பிடிச்சிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆல்ரெடி இருக்கிற தொழிலை டவுன்கிரேட் பண்ண தான் போகுதே தவிர உயர்த்த போகிறது கிடையாது. சில நபர்களுக்கு நடக்கும், உட்கார்ந்த கடையில் எல்லாமே நடக்கும், கடன்னு ஓடும், எல்லாமே சௌக்கியமாகும். ஆனால் மேஷத்துக்கு அதுக்குண்டான காலகட்டம் இப்போ இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான். அதாவது சுயதொழில் பண்ணக்கூடிய, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு. சரி, ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் உங்கள் குடும்பம் உண்டு, நீங்கள் உண்டு, உங்களுடைய விருப்பம் உண்டு, உங்களுடைய ஆசைகள் உண்டு, அதை நிறைவேற்றிக்கணும். உங்கள் குழந்தைகளை பார்க்கணும், உங்கள் பெற்றோர்களை பார்க்கணும். இந்த எண்ணம் தான் ஓடிட்டுருக்கும். குடும்பத்தை வளர்த்துறதுக்கு என்ன வழி, அடுத்தடுத்து டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழி, இதைத்தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. முக்கியமாக தன்னுடைய சுகத்தை கவனிக்காது குடும்ப நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுகிறது. முக்கியமாக குழந்தைகள் மீது அதிக அக்கறையும் ஆர்வமும் உண்டாகும். அவங்களுடைய படிப்பை எப்படிலாம் கொண்டு வரலாம், அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்னவெல்லாம் பண்ணலாம், அவங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்குவோம். முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? வாழ்க்கை துணையை மறந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே மறைமுகமாக சொல்கிறோம். வாழ்க்கை துணையை மறந்துடுவோம், அல்லது வாழ்க்கை துணை உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைப்போம். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு முக்கியமாக ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. சமையல் கட்டில் வேலை செய்யும்போது மட்டும் ஆயுதங்களால் ஆபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருங்க. மற்றபடி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த வயிறு, அடிவயிறு, மேல் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியான உணவுகளை எடுத்துக்கிறதும், ஃபுட் பாய்சன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. பழைய உணவுகளை தவிர்த்துருங்க. சரி, குழந்தைக்கும் பெற்றோருக்குமான உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, 9ஆம் அதிபதி 4ல் போய் உச்சமாகி உட்கார்ந்துருக்குது.
அப்போது உங்களுடைய பெற்றோர்களுக்கு இடையே இருந்து வந்த ஊழல்கள் சரியாகி 2 பேருக்குள்ள ஒரு நல்ல இணக்கம் உண்டாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? அது உங்களுக்கு ஏதாவது ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். இது எப்போ நீங்கள் உணர்வீங்க, அவங்க உங்களுக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா, இன்னொரு 2 மாதம் கழிச்சு உணர்வீங்க. உங்களை தேடி வருவாங்க. அதாவது மேசராசியினுடைய பெற்றோர்களை தேடி மேசராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது 2 மாதத்துக்கு பின்பு. சந்தர்ப்ப சூழ்நிலையே பெற்றோரும் குழந்தைகளும் பிரிஞ்சிருந்தா கூட அந்த காலகட்டம் ஒன்று சேர்ந்துருவீங்க. உங்களுடைய அருமை வெறுமையை அவங்க புரிய வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. ஓகே, படிப்பு 4ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்குது. அதை பற்றி கவலையே விட வேண்டியதில்லை. அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு என்னென்னவெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் இந்த 1 வருஷ காலங்களில் அதுக்கு உண்டானதெல்லாம் போட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அசால்ட்டாக அலட்டிக்காமல் படித்து முன்னேறி வந்துடுவீங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நல்ல ஒரு சூழலை தான் இருக்குது படிப்பை பொறுத்தளவுக்கு, மேற்கல்வியை பொறுத்தளவுக்கு. ரைட்? ஆரோக்கியம் 6ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன நோய், என்ன தொந்தரவு பண்ணுது அப்படின்னு டாக்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும் நோய் சார்ந்த விஷயங்களில். சில பேர்களுக்கு கண்களில் பாதிப்பு, சில பேர்களுக்கு சிறுநீரக தொற்று ஏற்படுறதோ, யூரினரி இன்ஃபெக்ஷன் அல்லது இந்த ஸ்டோன் ரிலேட்டடாக இல்லை வடிவயிறு வலிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போகும். பெரிய ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்துமான்னு கேட்டால் பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை, ஆனால் பயத்தை கொடுத்துருது. ரைட்? கண்களில் குச்சி படாமல் ஏதாவது துரும்பு உள்ளே போகாமல் பார்த்துக்குங்க. எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுமா அந்த மாதம்னா? தாராளமாக ஜெயிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் ஜெயிக்கலைன்னா யார் ஜெயிக்கிறது? எதிர்ப்புகளை அழகாக ஜெயிக்க முடியும். கடன் கட்டுவதற்குண்டான நல்ல வழித்தடம் இந்த காலகட்டம் கிடைக்கும். ஒரு என்ன மாற்றத்தை செஞ்சால் அந்த கடனை குறைக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. அதுக்குண்டான மாற்றத்தை செஞ்சு கடனை குறைக்கிறதுக்குண்டான வழியும் செஞ்சுருவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மேலுமே உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தேவையில்லாத மூக்க நுழைச்சு இருக்கிற பிரச்சனையை பெருசு ஒன்றாமல் பார்த்துக்குங்க. உயிர் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வருது, பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வருதுன்னா கண்டு காணாத மாதிரி அப்படியே சைலண்டாக போய்க்கிறது நல்லது. ரைட்? ஓகே. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டோம். கணவன் மனைவி உறவு மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது காட்டுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.